ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ முதல்ல ஈசா சேனல், ஸ்ரீ ஈசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் பண்ணுங்கள். இப்போ எங்கள் தோட்டத்துக்கு அருகில் உள்ள தோட்டத்துக்கு தான் முருங்கையை பற்றி பேசலான்ட்டு அதன் பதிவை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போக மாட்டான். விவசாயம் நமது உயிர் மூச்சு. விவசாயம் இல்லைன்னா ஏதுங்க நமக்கு சாப்பாடு. அதான் அந்த முருங்கையை பற்றி அந்த அண்ணாட்ட அந்த முருங்கை எப்படி வளர்க்கலாம், அதுக்கு எப்படி உரம் போடலாம், எப்படி அறுவடை பண்ணலாம் என்கிறத அந்த அண்ணன் தெளிவாக நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்களும் அதனுடைய பயன்களை பெறலாம், விவசாயம் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? பிள்ளைகளின் நண்பன் விவசாயி. அந்த விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்கங்கிறது இதில் உள்ள அருமை பெருமைகளை இவங்க முருங்கையை வச்சவங்க பேசுகிறாங்க. ஐயா, இது இந்த முருங்கை பேர் என்னது? இது செடி முருங்கை. செடி முருங்கை. இது நல்லா காய்க்கும்ண்ணே. நல்லா காய்க்கும். சரி, இது இப்போ தான் பருவம் வச்சு விட்றீங்க என்ன? சரி, இந்த முருங்கையெல்லாம் இப்போ தான் இதை வச்சு விட்ருக்காங்க. இது செடி முருங்கைனால இப்போவுமே நல்லா பூத்து பிஞ்சில் போடுது. இது எங்கள் தோட்டத்திற்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்ததெல்லாம் முருங்கையை பற்றி இப்போ பேசுகிறோம். இதெல்லாம் இப்போ தான் வச்சு விட்ருக்காங்க. எல்லாமே செடி முருங்கைனால இப்போ தான் சின்ன சின்ன கிளைகள் வச்சு எல்லாமே வச்சு விட்ருக்காங்க. இந்த முருங்கைக்கு பேரெல்லாம் என்னது? இதுக்கு பேர் இது கோபால்துறை. அதுதான் செடி. அந்த முருங்கை செடி முருங்கை, இது கோபால்துறை. ஓ, இப்போ அவங்க விற்பனைக்காக இந்த காய் பறித்து வச்சுருக்காங்க. இதோ அந்த இதில் காயெல்லாம் பறிச்சாச்சு, அப்படி தானே? கொஞ்சம் மழை எல்லாம் கொஞ்சம் பெஞ்சால் கொஞ்சம் நல்லா இது இருக்கும். இப்போ தான் எல்லாம் பூக்க ஆரம்பிக்குது இந்த முருங்கை எல்லாம். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போக மாட்டான். அதனால் ஒரு பழமொழியும் உண்டு. இப்போ உரம்லாம் எப்படி வைப்பீங்க, மருந்து எப்படி அடிப்பீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இயற்கை உரம், சாணி உரம், முக்கணும் சாணி உரம், மாதிரி கலப்பு உரம், யூரியா, காம்ப்ளெக்ஸ், பொட்டாசி எல்லாம் கலப்பு சேர்த்து. ஓ, அது எப்படி வைப்பீங்க? அது ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு கன்று வைப்பீங்களா? பூ வந்த உடனே அது ஒரு நேரம் ஒரு 5000 10,000 வாங்கி போடணும். அந்த மாதிரி உரம் வைக்கணும். பிஞ்சு காய்ச்சல ஒருக்க போடணும். மருந்துல எப்படி அடிப்பீங்க? அது மருந்து, ஆனால் மருந்து வைக்காம இருந்தால் தான் இயற்கை உரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம மருந்து எப்படியும் ஒரு மாதத்தில் ஒரு நேரமாக அடிக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் பூச்சி வந்துடும். அதெல்லாம் பூச்சி தின்னுவிடும், அந்த இலையெல்லாம் தின்னுவிடும். ஆனால் இயற்கை உரம் வச்சு வச்சு அது தனியாக வைக்க முடியுமா? அப்படி எடுக்க முடியாது. கொஞ்சம் மருந்து அடித்தாதான். சரி சரி சரி. முருங்கை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ எங்கள் வீட்டு முருங்கை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். முருங்கையை வச்சு எத்தனை நாளைக்குள்ள அது நமக்கு பருவம் கிடைக்கும்? முருங்கை கம்பு வைக்கிறோம்ல, ஒரு வருஷம் ஆயிருமா? அந்த கம்பு தழுத்து சில 6 மாசத்துல எல்லாம் சில முருங்கை காய்க்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ பறிக்கும்.
சரி சரி. நல்ல பருவம் கிடக்கணுன்னா 1 வருஷம் ஆகும்ண்ணே. ஒழுங்கான பருவம் வரணும்னா 1 வருஷம். 1 வருஷம் ஆகும். ஆனால் நல்ல விலை இருந்தால் நல்லா தூக்கியும் விடும், இறக்கி சும்மாவே இருந்துடலாம். இது கொஞ்சம் காய்ச்சிருந்து கொஞ்சம் கொண்டு மூட கணக்கில் காய்ச்சிருந்து வெட்டாம விட்டுருந்தேன். காய்ச்சிருந்து 1 ரூபாய்க்கு விற்று. 1 ரூபாய்க்கு விட்டு அதெல்லாம் நமக்கு 1 கிலோ வாங்கும்போது நமக்கு போகிற கூலியும் கட்டாது, பறிக்கிற கூலியும் கட்டாது. பறிச்சு போட்டுக்கலையா? காஞ்சி காஞ்சி பறிச்சு வச்சு விழிப்போட்டு. ஆனால் இந்த விதை வந்து யூஸ் ஆகுமே. இந்த விதை வந்து நமக்கு வந்து நல்லா மொத்தமாக காய வச்சானா நல்லா அதுக்குன்னு எடுப்பாங்க, இந்த வேளாண்மை துறையில் எடுப்பாங்க. முருங்கை இலையெல்லாம் நல்லா எல்லாம் காய வச்சு பவுடர் பண்ணால் நல்லா. இது வந்து விலை இல்லாத நேரம் நமக்கு நட்டமும் கிடைக்கும். ஆமாம், 1 கிலோ வந்து 1 ரூபான்னா வந்தானா நமக்கு பறிக்கூலியும் கட்டாது, கொண்டு போய் கொடுக்குற கூலியும் கட்டாது. அந்த மாதிரி அவ்வளோ பறித்து வேஸ்ட் ஆக்கி போட்டிருக்காங்க இதெல்லாம். ஆனால் இப்போ கொஞ்சம் விலை இருக்குது. இப்போ காய் இல்லை, இப்போ கொஞ்சம் விலை இருக்குது. ஆனால் மரத்தில் காய் இல்லை பார்த்துருங்க. இன்னும் செல்ல முருங்கையில் காய் இருக்கும். இப்போ இருக்க விலை இருந்தால் இதில் பைசா முடியும். நல்ல இது இருக்கா? புரட்டாசி மேலே மழை வரும். அப்படியா? இல்லை, மழை வந்தால் இப்போ வந்து பாதிப்பு ஒன்றும் இல்லைல்ல உங்களுக்கு. இப்போ மழை வந்தால் நல்லது, பூக்கும். மழை இப்போ ஒரு தூத்துல அடிக்க நல்லா இருக்கும். ஒரு மழை பருமழை அடிக்குன்னா நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், மரமும் பார்க்கவும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும்லன்னு. இப்போ வந்து கொஞ்சம் விலை இருக்கிறதுனால இப்பவும் கொஞ்சம் காய் பறிச்சு வச்சுருக்காங்க. பாம்பு அநியாயம், பலத்த அநியாயம். இப்பவும் பாம்பு வருதா? போல நடக்குங்க. நேற்று இதில் அது கிளிக்க ஒன்று அதுக்குள்ளே என்ன அந்த பக்கம் எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு இப்போ முருங்கக்கா பாம்பு பள்ளி தான் இருக்கு. தம்பி கட்டிங் பிளேடு இருக்கல? இல்லை இருக்கல. காய் வந்து எல்லா இதுலையும் ஒன்று ஒன்றா தான் இருக்குண்ணா. முருங்கைக்காய் மொத்தமாக பறிச்சு வச்சு ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க. இங்கே ஒரு செம்ம பறித்து வச்சுருக்காங்க முருங்கைக்காய். ஆனால் முருங்கையில் நல்ல பலன் உண்டுங்க. அதான் சொல்லியிருக்காங்க, பழமொழியே இருக்குல்ல, முருங்கையை வச்சவன் வந்து வருங்கையே போக மாட்டான்னு சொல்லுவாங்களே. ஒரு நேரம் விலை இல்லாட்டாலும் ஒரு நேரம் விலை தூக்கி விட்றாங்க. இருக்கிறதுல வந்து ஆமாம். இல்லை மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்குண்ணே? இல்லை 5 ஏக்கரா? ஒரு 5 ஏக்கர் இருக்கும். அப்படியா? அது வேற இல்ல. ஓ அப்படியா? இதில் வந்து மொத்தம் 5 ஏக்கரில் பருவம் போட்டிருக்காங்க, முருங்கை பருவம். அந்த முருங்கைக்கு எங்கள் மோட்டரில் எங்கள் தம்பி அங்கே ரோட்டில் வச்சுருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். எங்கள் தம்பி. ஓ அப்படியா? சரி சரி சரி. பாதி முருங்கைக்கு இருப்பாரு. முருங்கை வந்து நல்லா தலன்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் இன்னும் 1 வாரத்தில் நல்லா பூத்து குலுங்கி நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். கீரையும் நல்லது, முருங்கைக்கீரை நல்லா இரும்பு சத்து உள்ளது இல்லை. இதை வந்து நல்லா உலர்த்தி நல்லா பவுடர் ஆக்கி நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நல்ல வியாபாரம் தான் இதுவும். பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா தலன்ட்டுருக்கு கீரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.